Hello everyone, welcome to Asher Speaks. ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் இந்த ஒரு ஹேஷ்டேக் இருக்குல்ல, இதுதான் இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லையும் இப்போ ரொம்ப வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை போல் ஒரு காமன் மேன், நம்மளை போல விடுங்க, நான் இப்போ உங்கள்கிட்ட வீடியோவில் பேசிக்கிட்டு இருக்கேன், என்னை போல் ஒரு பையன் மேலே ஒரு சந்தேக கேஸ் போடப்படுது. சந்தேக கேஸ்னா, ஒரு லேடி என்னுடைய நகையை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் எடுத்திருக்கலாமோ, என்ன சொல்லுங்க, எடுத்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் தான், சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஒரு கேஸ் அந்த பையன் மேல போடுறாங்க. அந்த ஊர் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் ஆளுங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இப்போ அந்த ஊர் போலீஸ் ஆளுங்க கிட்டத்தட்ட ஒரு 5 போலீஸ் ஆளுங்க இந்த விசாரிக்கிறோம், இந்த பையனை போய் நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணையின் பெயரில் என்ன பண்றாங்கன்னா, இந்த பையனை அடின்னு அடிச்சு எந்த அளவுக்கு மனிதாபிமானமே இல்லாம எந்த அளவுக்கு அடிக்க முடியுமோ அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க, மர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மர்டர் பண்ணிட்டு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த கேஸ் அப்படியே மொத்தமாக மூடுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த பையன் தப்பிக்க முயற்சி பண்ணான். தப்பிக்க முயற்சி பண்ணும்போது நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருந்தோம். விசாரிக்கும் போது தப்பிக்க முயற்சி பண்ணான். தப்பிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கும் போது வலிக்கு கீழே விழுந்துட்டான். வலிக்கு கீழே விழுந்தனால தான் அந்த பையனோட உயிர் போயிடுச்சு, இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸ் அப்படியே டைவர்ட் பண்ணிட்டு ஒரு எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்ன நடந்துச்சு நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ எனக்கு லேட்டாக தான் கிடச்சிச்சு. நான் ஊரில் இல்லை. இப்போ நேற்று முந்தானத்து வீடியோலாம் நான் அப்லோட் பண்ணல, அதெல்லாம் நான் ஒரே நாளில் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு வந்தது தான். கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளாக நான் ஊர்லேயே இல்லை. இந்த நியூஸ் லேட்டாக தான் கிடச்சிச்சு. இதை கேட்ட உடனே பார்த்த உடனே எனக்கு கண்ணிலேருந்தே தண்ணி வந்துருச்சு. ஸோ இதை பற்றி கண்டிப்பாக பேசியே ஆகணும், இதை பற்றி கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட தெரிவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணிட்டு இருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக அந்த கதையை நான் சொல்கிறேன். அஜித் குமார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பையங்க, சிவகங்கை மாவட்டத்தில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பையன். அந்த பையனுக்கு அந்த பையன் ஒரு தம்பி இருக்கிறாப்புல. அவங்க அவங்களுக்கு அப்பா இல்லை, அந்த அஜித் குமாருக்கு அப்பா இல்லை, அவங்களுக்கு ஒரு அம்மா இருக்கிறாங்க. இப்போ ஒரு சாதாரண லோயர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம். ஏன் லோயர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை. அந்த பையனுக்காக இருக்கட்டும், அம்மாவுக்கு இருக்கட்டும். அந்த பையன் இப்போ சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காப்புல, ஆனால் சின்ன வயசில் அந்த பையன்லாம் இருக்கும்போது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை. ஏன்னா அவங்க அப்பா சின்ன வயசுல இறந்து போயிட்டாங்க. இந்த பையன் சின்ன வயசாக இருக்கும்போது இறந்து போயிட்டாங்க. அவங்களோட அம்மா இருக்காங்களே, அவங்க மாவு வித்து தான் அவங்கள படிக்க வச்சிருக்காங்க, படிக்க வச்சு வளர்த்தே இருக்கிறாங்க. இப்போ அஜித் குமார் ஒரு 10வது வரைக்கும் படிச்சிருக்காரு. அதனால அவருக்கு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஊர்லேயே ஒரு கோயிலில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்துக்கிட்டு வராரு. அவர் திருடலை, அவர் யாரையும் ஏமாத்தல, செக்யூரிட்டியாக உழைச்சி சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு, வேலை பார்த்துக்கிட்டு வராரு. இப்போ அந்த கோயிலில் வேலை பார்க்கும்போது என்ன நடக்குதுன்னா, ஒரு நாள்லாம் இப்போ ரீசெண்டாக நடந்திருக்குது. ஒருத்தவங்க ஒரு அம்மா, ஒரு லேடி, அவங்களோட அம்மா, வயசான அம்மா காரில் அந்த கோயிலுக்கு வராங்க. வந்துட்டு காரை பார்க் பண்ண போகிறாங்க. காரை பார்க் பண்ணும்போது இவர் அஜித்குமார் என்ன பண்ணுறாருன்னா, மேடம் இங்கே பார்க் பண்ணாதீங்க, பார்க்கிங்க்கு வேறு இடம் இருக்குது, அங்கே பார்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு கைடன்ஸ் பண்ணுறாங்க. யாருக்கு? இந்த லேடிஸ்க்கு என்ட்ரன்ஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரியல, நீங்களே பார்க் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஜித் குமார்கிட்ட சாவியை கொடுக்குறாங்க. இது அவரோட வேலையே கிடையாது. இப்போ நம்ம பெரிய பெரிய ஹோட்டலுக்குலாம் போகணும்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வெளியில் இந்த காரை நாங்கள் பார்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பணக்காரங்களுக்கு சொல்லுவாங்க, என்னைய மாதிரி நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்கு இல்லை, பணக்காரங்களுக்கு சொல்லுவாங்க. இந்த வீடியோ யாராச்சும் பெரிய பணக்காரங்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னா நான் அவங்கள சொல்லலை, எங்களே மாதிரி மிடில் கிளாஸ் அவங்களுக்கு சொல்கிறேன். என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க காரை பார்க் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த அம்மா ஏதோ நினச்சிக்கிட்டு நீங்க போய் பார்க் பண்ணிருங்க அப்படின்னு இந்த இவர்கிட்ட அஜித் குமார்கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அஜித் குமாரோட வேலையே இல்லை, அவர் ஹெல்பிங் நேச்சர்ல என்ன பண்ணியிருக்காருன்னா, சரி நாங்க பார்க் பண்ணிடுறேன், கொடுங்க மேடம் சொல்லிட்டு சாவியை வாங்கிட்டு, பிளஸ் இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அஜித் குமாருக்கு காரே ஓட்ட தெரியாது. காரே ஓட்ட தெரியாட்டி கூட நான் சாவி வாங்கிட்டு அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு ஆல்டர்னேட்டிவ் அந்த வரக்கூடிய கோயில் மக்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உதவுற மனப்பான்மையில் அவருக்கு கிட்ட ஒரு பக்கத்தில் யாரோ ஒரு ஃப்ரெண்ட் இருந்திருக்கிறாரு, அவருக்கு கார் ஓட்ட தெரியும் போல, அவர்கிட்ட அந்த சாவியை கொடுத்துட்டு நீங்கள் பார்க் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு. இதான் சீனரியம். என்ன ஆக்சுவலாக நடந்துக்கு சொல்லிட்டு உங்களுக்கு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் அப்படியே கிளாரிஃபை பண்ணுறேன். இப்போ அந்த காரை பார்க் பண்ணி முடிச்சிடுறாங்க. பார்க் பண்ணி முடிச்சுட்டு இந்த லேடி என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, இவர் அந்த சாவியை 1 மணி நேரம் 1-1.5 மணி நேரம் கழிச்சு தான் இவர் கொடுத்ததா அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி சொல்லியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணும்போது லேடி சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த லேடி அந்த சாவி வாங்கிட்டு உடனே வெளியில் வராங்களாம். வெளியில் அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இமீடியட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், வயசான அம்மா கூட வந்திருக்காங்க சொன்னல, அந்த வயசான அம்மாவுக்கு ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த கோயிலேருந்து கிளம்பிடுறாங்களாம். கோயிலேருந்து கிளம்புன உடனே கொஞ்சம் தூரத்தில் அந்த பாட்டிக்கு ஏதோ நகையெல்லாம் போடலையா, நகையெல்லாம் காரில் தான் கழட்டி வச்சுட்டு கிட்டத்தட்ட 10 சவரன் ஏதோ நகையை கழட்டி வச்சுட்டு தான் கோயிலுக்குள்ளே போயிருக்காங்களாம். திருப்பி போகிற வழியில் நகையை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நகையை எடுத்துக்கிறதுக்கு
போகிறாங்களாம் காரில். அப்போ வந்து நகை வந்து அங்கே மிஸ்ஸிங் ஆன உடனே இவங்க வந்து ஷாக்கிங் ஆகி, இந்த லேடிஸ் வந்து ஷாக்கிங் ஆகி இவங்க வந்து உடனே போலீஸ் ஆளுங்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. போலீஸ் ஆளுங்கள்ட்ட என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி நாங்கள் கார் பார்க்கிங் பண்ண கொடுத்துருந்தோம், இந்த மாதிரி ஒரு பையன் தான் நகை திருடி இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்யூரிட்டி மேலே, அஜித் குமார் மேலே வந்து ஒரு சந்தேகம் கேஸ் வந்து போடுறாங்க. இன்னும் நிரூபணம் ஆகலை, இந்த பையன் தான் திருடி இருக்கா, இந்த பையன் தான் இதுக்கு காரணம், அந்த குற்றத்துக்கு காரணம் சொல்லிட்டு நிரூபணமாகல, ஜஸ்ட் ஒரு சந்தேகம், இந்த மாதிரி நாங்கள் வந்து இந்த பையன் மேலே சந்தேகப்படுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சந்தேகம் வந்து இப்போ வந்து ரோட்டில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என் மேலே சந்தேகம் வரலாம். அப்போ அந்த கார் பக்கத்தில் நின்றுருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது சிசிடிவி கேமரா தான் இருந்திருக்கும், அந்த கார் பக்கத்தில் நான் நின்றுருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் மேலே சந்தேகப்படலாம். வேறு யாராச்சும், நீங்கள் யாராச்சும் போனீங்கன்னா அந்த கார் பக்கத்தில் போனீங்கன்னா உங்கள் மேலே கூட சந்தேகம் வரலாம். இது வெறும் சந்தேகம், இது வந்து நான் திருடிட்டேன் நீ திருடிட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் ப்ரூவ் ஆகலை, வெறும் சந்தேகம். இப்போ சந்தேகத்தின் அடிப்படை வந்து எப்படி ஒரு கேஸை வந்து விசாரிக்கணும். இப்போ வந்து போலீஸ் ஆளுங்களுக்கு நான் சொல்லி கொடுத்து அதெல்லாம் நான் சொல்லி கொடுத்து அவங்களுக்கு தெரியணும் இல்லை, அவங்களுக்கு தெரியும், சட்டம் வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கோம் எப்படி சந்தேகத்தை விசாரிக்கணும். இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து உன் மேலே போட்டிருக்காங்க, வா உன்னை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு விசாரிக்கணும். எப்படி விசாரிக்கணும் அப்படி விசாரிக்கணும், சாதாரண பேச்சுவார்த்தையில் விசாரிக்கணும். ஏன்னா அவன் மேலே வந்து குற்றவாளின்னு சொல்லி நிரூபணமாகலை, விசாரிக்கணும். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நார்மலாக விசாரிச்சிடுறாங்க. விசாரித்து முடிஞ்சு அடுத்த நாள் காலையில் ஒரு 5-6 மணி விடிய காலையில் வந்து ஒரு 5 போலீஸ் ஆஃபீஸருங்க இவனை போய், இந்த பையனை அஜித் குமார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பையனை போய் தரன்னு இழுத்துட்டு வந்திருக்காங்க. நான் வந்து விசாரிக்கணும் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ப்ளஸ் அந்த பையனோட தம்பியும் 2 பேர்த்தையும் வந்து இழுத்துட்டு போயிருக்காங்க. இழுத்துட்டு போய் அஜித் குமாராக இருக்கட்டும், அஜித் குமாரோட தம்பியாக இருக்கட்டும், 2 பேர்த்தையும் அடின்னு அடிச்சிருக்காங்க. இதில் முக்கியமாக யாரை அடித்து போட்டு ரொம்ப மரணடி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அஜித் குமார் தான் அடிச்சிருக்காங்க. ஏன்னா அஜித் குமார் மேலே தான் சந்தேகம் வந்து அதிகமாக இருக்குது. அந்த பையன் தானே அந்த கீயெல்லாம் வாங்கினது. ஸோ அவரை வந்து தான் எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்திருக்காங்க. அந்த அவரோட அஜித் குமாரோட தம்பி எதுக்கு அடிச்சிருக்காங்கன்னா அப்போ தான் உண்மையை வர வைக்க முடியுமா, இவங்களோட டெக்னிக்காக பாருங்களேன், அப்போ தான் உண்மை வர வைக்க முடியும்னு சொல்லிட்டு அடிச்சிருக்காங்க. இப்போ அடியும் கூட எந்த மாதிரி அடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த மிளகாத்தூளெல்லாம் எங்கெங்கே போட முடியுமோ, என்னால் சொல்ல முடியலங்க, எங்கெங்கே போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டு தண்ணி கேட்டிருக்கான் அந்த பையன். அந்த தண்ணி கேட்டுற அந்த டைமில் வந்து மிளகாத்தூளை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தாங்க முடியாமல், இந்த டார்ச்சலை தாங்க முடியாமல் அந்த பையன் வந்து உயிரை இழந்து போயிருக்காங்க. என்ன நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் எனக்கு சுத்தமாக விளங்க மாட்டேங்குது. எங்க ரீசெண்டாக சாந்தாங்குளத்தில் வந்து ஒரு அப்பா மகன் வந்து கடையை மூட மாட்டேன்னு சொன்னதுக்காக போலீஸ் ஆளுங்க அந்த பையனை அந்த அப்பா மகனை கூட்டிகிட்டு போய் கஸ்டடியில் வச்சு அடின்னு அடிச்சிருக்காங்க, பயமுறுத்துறாங்களாம். என்ன நீ போலீஸ் ஆளுங்களே வந்து எதிர்த்து கேள்வி கேட்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணி அங்கே கொலை பண்ணிட்டாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்துச்சு இந்த கேஸ். இப்போ திரும்பவும் இந்த பையனை போய் அடிச்சே கொலை பண்ணியிருக்காங்க. இதில் எந்த விதத்தில் நியாயம்? இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு யாருக்கிட்ட வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுறது? நீங்களே இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் வந்து யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது? ப்ளஸ் இந்த அஜித் குமார் வந்து இறந்து போனதுக்கப்புறம் இந்த கேஸவே வந்து டைவர்ட் பண்ண பார்த்துருக்காங்க. எப்படி டைவர்ட் பண்ண பார்த்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணாராம். இவங்க வந்து விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்களாம், அவர் வந்து தப்பிக்க முயற்சி பண்ணாராம். தப்பிக்க முயற்சி பண்ணும்போது வலிக்கு கீழே விழுந்துட்டு உயிரிழந்து போச்சு, வலிப்பு வந்து உயிரிழந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன நடந்துகிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக விளங்க மாட்டேங்குது. இப்போ இதை பேஸ் பண்ணி நான் நிறைய வீடியோஸ்லாம் சர்ச் பண்ணேன். நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணும்போது இந்த செலிபிரிட்டிஸ் அவங்கலாம் யாருமே இதை பற்றி கவர் பண்ணி எந்த ஒரு வீடியோவோ எந்த ஒரு பதிவு போடலை. அதே சாந்தாங்குளம் கேஸ் நடந்தப்ப ஏகப்பட்ட பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாமே வாய்ஸை கொடுத்துருந்தாங்க. இது வந்து தப்பு, இது வந்து எந்த மாதிரி பண்ணலாம், போலீஸ் அராஜகம் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வாய்ஸ் வந்து எழுப்பியிருந்தாங்க. இப்போல்லாம் யாரோட சவுண்டையும் காணோம். இதில் ஏதாச்சும் ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் அதுக்குள்ளே இருக்குதா, அது எனக்கு சுத்தமாக விளங்க மாட்டேங்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இது நடுவில் ஆட் பண்ண மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு நியூஸ் வந்திருக்குது. இந்த லேடி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா, நிக்கிதா அப்படின்னு ஏதோ பேர் சொல்கிறாங்க, எங்களோட பேர். இந்த லேடி மேலே வந்து 2011 ஏதோ மோசடி கேஸ் இருக்குதான், ஃப்ராடு கேஸ் இருக்குதான். அந்த லேடி ஏதோ 15 லட்சம் அமௌண்ட்டை வந்து மக்கள்கிட்ட, சாதாரண காமன் பீப்புள்கிட்ட வந்து வாங்கிக்கிட்டு நான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கேஸ் வந்து இந்த லேடி மேலே போட்டு வச்சுருக்காங்க. இந்த கேஸும் நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் இதை பற்றியெல்லாம் கவனிக்காமல், இதை பற்றியெல்லாம் ஆராயாமல், இதை பற்றியெல்லாம் ரிசர்ச்சே பண்ணாமல் டைரக்டாக இந்த பையன் திருடி இருப்பான், இந்த பையன் வந்து ஏழை பையன், இந்த பையன் வந்து இந்த இடத்துல இருக்கான், இந்த பையன் வந்து இந்த ரிலிஜன், இந்த பையன் வந்து இந்த காஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி எத்தனை நாளுக்கு தான் நீங்கள் விசாரிக்க போகிறீங்க? எத்தனை நாளுக்கு தான் இந்த மாதிரி அப்பாவி ஜனங்களை போட்டு கொலை பண்ண போகிறீங்க? எனக்கு சுத்தமாக விளங்க மாட்டேங்குது. தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் அஜித் குமாருக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும்.